ஆழ்வார்கள் எனக்கு இனி கதி என்ன என்ற கேள்விக்கு எப்போதாவது வரும்போது ஆழ்வார்களுக்குள் வாருங்கள், அங்கு பதில் இருக்கிறது. ஆழ்வார்களின் அறிமுகம். வைணவம். வைணவம் பற்றிய குறிப்புகள் பழந்தமிழ் நூல்களில் உள்ளன. வைணவம் பற்றி மட்டும் போற்றிய நூல்கள் தேவை கருதி தொகுக்கப்பட்டன. சைவ சமயத்தை பற்றிய தொகுப்பு 12 திருமுறை என அழைக்கப்பட்டது போல் வைணவ சமயம் பற்றிய தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கப்பட்டது. வைதிக சமயங்களான சைவமும் வைணவம் புற சமயங்களான பௌத்த சமண மதங்களோடு போராடி தம்மை தக்க வைத்துக் கொண்டன. அதன் பின் தங்களுக்குள் சமயத்தை பரப்புவதில் போட்டி போட்டு கொண்டன. அதன் விளைவு அல்லது விளைச்சல் தான் 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். ஆழ்வார்கள் முதலில் தமிழகத்திற்கு அறிமுகமாகும் நிகழ்வே மனிதநேயம் மிக்க செய்தியாக அமைகிறது. சென்னைக்கும் மாமல்லைக்கும் இடையே ஒரு குக்கிராமம். அடாது மழை பெய்து கொண்டிருக்கும் ஓர் நாள். மழைக்கு ஒதுங்கி ஒருவர் ஒரு வீட்டினுள் நுழைகிறார். வீட்டில் யாரும் இல்லை. ரேலி என்று அழைக்கப்படும் இடைப்பகுதியில் ஒண்டுகிறார். அசதியில் கொஞ்சம் படுத்து இளைப்பாறுகிறார். அப்போது இன்னொரு நபர் நுழைகிறார். ஒதுங்க இடம் இருக்குமா என வினவுகிறார். அதற்கு முதல்வர் சொல்கிறார், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், நான் இருந்து கொள்கிறேன், அதாவது உட்கார்ந்து கொள்கிறேன், வாரும் என்கிறார். இருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் மூன்றாவதாக ஒருவர் நுழைகிறார். கதவை தட்டி இருக்க இடம் கிடைக்குமா என வினவுகிறார். அன்புள்ளம் கொண்ட இந்த இருவரும் ஒருவர் கிடக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், எனவே வாருங்கள், மூவரும் நிற்கலாம் என அவரை உள்ளே அழைக்கின்றனர். மூவருக்கும் நிற்கத்தான் சரியாக இடம் இருக்கிறது. அப்போது இவர்கள் அறியாமல் இன்னொருவர் இடையில் புகுந்தது போல் நெருக்குவதை மூவரும் உணர்கின்றனர். யார் இந்த 4வது ஆள் என்ற கேள்வி எழுகிறது. இரவு நேரம், சுத்தமாக வெளிச்சம் இல்லை. எப்படி காண்பது? விளக்கு ஏற்ற முயற்சி நடக்கிறது. சாதாரண விளக்கில்லை, ஞான விளக்கு. ஏன் 4வது ஆளை தொட்டு உணர முடியவில்லை? அப்போது முதலில் வந்தவர் அந்தாதி தொடங்குகிறார் இப்படி: வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய, சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொன்ன மாலை, இடராழி நீங்குகவே என்று முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார். இப்படி பாடிய முதல் பாசுரங்கள் 100. அடுத்தவர் தொடருகிறார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்புருகி, ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு, ஞான தமிழ் புரிந்த நான். 2வது திருவந்தாதி பூதத்தாழ்வார். இப்படி இவர் 100 பாடல்கள் பாடுகிறார். இந்த அனுபவத்தில் இவர்களுக்கு புரிந்து விடுகிறது 4வது நிற்பது யார் என்று. அதை 3வதாக வந்தவர் விளங்கச் சொல்கிறார் இப்படி: திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், சிறுகிளரும் பொன் நாளி கண்டேன், பொறி சங்கம் கை கண்டேன், என் நாளி வண்ணன் பால் இன்று. 3வது திருவந்தாதி பேயாழ்வார். இவர் பாடியது 100 பாடல்கள். பொய்கையில் தோன்றியதாக நம்பப்படுபவர் பொய்கை ஆழ்வார். பூத்தம் என்பதற்கு அன்னம் என்றொரு பொருள் உண்டு. அதாவது திருமால் நாமமே உணவாக கொள்வதால் இவர் பூதத்தாழ்வார் ஆகிறார். வைதீக திருமண மந்திரத்தில் கணவன் மனைவியிடத்தில் பூத என்று சொல்லி பழம் தர வேண்டும், மனைவி சுபூத என்று சொல்லி பால் தர வேண்டும். ஒருவரை ஒருவர் பூதம் பிசாசு என்று திட்டிக் கொள்வதாய் அர்த்தம் கொள்ள கூடாது. 3வது ஆழ்வார் பேயாழ்வார். இதுவும் காரண பெயர். ஒரு காரியத்தில் பேயாய் அழகின்றவர்களை நாம் கண்டதில்லையா? இவர் வேளை கண்ணன் நாரணன் என்று மெய்ப்பொருள் கண்டு கொள்ள பேயாய் அலைவது, அதனால் அப்பெயர். 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்யம் பிரபந்தம். திவ்யம் புனிதம், தூய. பிரபந்தம்
கட்டு தொகுப்பு. எம்பிரான் பெயரில் பூ மாலையோடு பாமாலையும் சூட்டி அழகு பார்த்து அதன் மூலம் வைணவம் உலகத்தில் தழைத்து நிற்கவும் அமுத தமிழ் மொழியின் பெருமையை உலகு உணரச் செய்யவும் மானுடனின் அகப்பிணிகள் நீங்கி நானிலத்தில் நல்வாழ்வு வாழ்ந்து பெருமாளின் பொற்பாதம் அடைய ஆழ்வார்கள் என்னும் 12 அவதார புருஷர்கள் திருமாலின் பெயரில் நெக்குருக நெஞ்சுருக பாடிய பாடல்களின் தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் அமுத திரட்டு ஆகும். திராவிட வேதம் என்றொரு பெயரும் உண்டு. பெருமாளின் பெருமையை நயமுற அழகாக செவிக்கு இனிமையாக பாட்ட பக்தி பாடல் தொகுப்பாகும். இது இந்து மதத்தில் வைணவ மார்க்கத்தில் ஒரு முக்கிய இடத்தை கொண்டுள்ளது. வைணவ பாசுரங்கள் அனைத்தும் 10ஆம் நூற்றாண்டில் நாதமுனிகளால் தொகுக்கப்பட்டன என்பதும் அவை 4000 திவ்ய பிரபந்தம் என்ற பெயரால் வழங்கப்பட்டன என்பதும் குறிக்கப்படுகின்றன. 4000 என்பது பாசுரங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். திவ்யம் என்பது இறைவனை பற்றியது, அடியவர்களுக்கு இன்பம் அளிப்பது என பொருளின் தன்மை கருதி இனிமை என்னும் பொருளை தரும். பிரபந்தம் என்பது தொகுப்பு என்றும் தனிநூல் என்றும் பொருள் தரும். தமிழில் பிரபந்தம் என்பதை 2 பொருளிலும் பயன்படுத்தி உள்ளனர். எனவே திவ்ய பிரபந்தம் என்பதை தெய்வத்தை பற்றிய அல்லது தெய்வீக நூல்களின் தொகுப்பு, தெய்வத்தை பற்றிய நூல் அல்லது தெய்வீக நூல் என்றும் பொருள் கொள்ளலாம். பிரபந்தங்கள் என்ற சொல்லை சிற்றிலக்கியம் என்னும் பொருளில் பயன்படுத்தியதோடு ஒவ்வொரு சிற்றிலக்கியத்தையும் ஒரு தனி நூலாக கொண்டனர். உலா பிரபந்தம் எனவேதான் சிற்றிலக்கியங்களின் வகையை 96 வகை பிரபந்தம் என்று அழைத்தனர். ஆக பிரபந்தம் என்னும் சொல் தொகுப்பு, தனிநூல், சிற்றிலக்கியம் ஆகியவற்றை குறிக்க பயன்படுத்தப்பட்டதை தமிழ் இலக்கிய வரலாறு காட்டுகின்றது. அமுத திரட்டில் வேதங்களின் சாரம் முழுக்க முழுக்க உள்ளது. வடமொழியில்தான் வேதங்கள் கற்க முடியும், கேட்க முடியும் என்ற நிலையை மாற்றி தமிழரும் வேதத்தின் சாரத்தை அறிய ஆழ்வார்கள் என்னும் அவதார பெருமான்கள் தோன்றி நமக்கு அந்த அரிய புதையலை அருந்தருளினர். வடமொழியில் வேதம் எந்த இடத்தில் என்ன பொருளை சொல்கிறது என்பது வெறும் மனனம் மட்டும் செய்தவர்களால் அறிய இயலாது. சுருங்க கூறின் ஒரு சொல்லின் உயிரும் உணர்வும் பொருளும் பயனும் தாய்மொழியில் மட்டுமே வெளிப்படும். கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதல் கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பக்தி இயக்க காலமாகும். வைதீக மதத்தை மன்னர்கள் போற்ற தலைப்பட்டனர். வைதீக மதம் என்பது சைவ வைணவ மதங்களாகும். சோழன் ராஜராஜன் நம்பியாண்டார் நம்பியை கொண்டு சைவ திருமுறைகளை தொகுத்து தந்தான். அதுபோலவே வைணவ பாசுரங்களை 10ஆம் நூற்றாண்டில் 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் நாதமுனிகள் தொகுத்து அருளினார். ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்களும் ஒருவரை போல ஒருவர் இல்லை. அரசராக இருந்த குலசேகர ஆழ்வாரானவர் வழிப்பறி செய்து வந்தவர். இறைவனாலேயே உபதேசம் பெற்றார். அவரே திருமங்கை ஆழ்வார் என்று போற்றப்பட்டார். சைவராக சிவவாக்கியர் என்ற பெயரோடு வாழ்ந்து சுற்றி திரிந்தவர். ஒரு ஆழ்வாரின் அருட்பார்வையினால் சைவத்தை விட்டு வைணவத்தை ஏற்றுக்கொண்டு திருமலை இசை ஆழ்வார் என்று பெயர் பெற்றிருக்கிறார். தாழ்ந்த குலத்தை சேர்ந்த பாணர் குலத்தில் பிறந்த ஒருவர் அரங்கனின் அர்ச்சகரான லோக சாரங்கன் என்ற அந்தனர் தோளில் ஏற்றியபடி சந்நிதியை அடைந்து அரங்கனை கண்குளிர தரிசனம் செய்திருக்கிறார். 10 பாசுரங்களை பாடி அவர் தன் உடலுடனே பகவானின் திருவடிகளில் ஐக்கியமாகி விட்டிருக்கிறார். மனிதருக்கும் தெய்வத்துக்கும் திருமணம் நடக்குமா? ஆண்டாள் தனது மானுட பெண் வடிவத்துடனே அரவணையின் மேல் ஏறி அரங்கனோடு கலந்து மறைந்திருக்கிறாள். பெரியாழ்வாரோ தன் மகளை அரங்கனுக்கு மணமுடித்து கொடுத்து அவருடைய மாமனாராக உறவு கொண்டாடி இருக்கிறார். வேளாண் குலத்தை சேர்ந்த நம்மாழ்வார் 16 வயது வரையில் உண்ணாமல் பேசாமல் ஒரு ஜடமாக இருந்திருக்கிறார். ஆனால் அவருக்குள்ளே பக்தி எரிமலை கொதித்து வெளிப்படுவதற்கு காத்திருந்தது. இதை கண்டுபிடித்தவர் அவரை விட வயதில் மூத்த மதுரகவி ஆழ்வார் என்ற அந்தனர். மற்ற ஆழ்வார்கள் திருமாலை பாடி பக்தி செலுத்தி பரமனிடம் சேர்ந்தனர். ஆனால் மதுரகவி ஆழ்வாரோ தனது ஆச்சாரியரான நம்மாழ்வாரை பற்றி மட்டுமே பாசுரங்களை பாடி ஆழ்வார் பட்டமும் பெற்றுவிட்டார். பரமனடியிலும் சேர்ந்து விட்டார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயார் என்னும் முதல் 3 ஆழ்வார்கள் இருக்குமிடத்தில் இறைவனை காணும் ஆன்மீக நோக்கை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றனர். இவர்கள் மங்களாசாசனம் செய்வித்த ஊர்கள் திருப்பதிகள் ஆகின்றன. மெதுவாக இந்த கோட்பாடு தமிழகம் முழுவதும் பரவுகிறது.
திருப்புவனத்தை காசியை விட புண்ணியம் அதிகம் என்று சொல்லும் ஐதீகம் உண்டு. இதனால் கஷ்டப்பட்டு தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் சிரமம் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த காலத்தில் காசிக்கு யாத்திரை போய் திரும்பி வந்தால் ஆச்சரியம்தான். இதன் இன்னொரு பொருள் இருக்கும் இடத்தில் இறைவனை பார்க்க தெரியாத நமக்கு காசிக்கு போய் தெரியவா போகிறது? ஆழ்வார்கள் என்ற பெயர் காரணம் மிகவும் சுவையானது. வேதம் என்ற ஆரிய சொல்லை விட மறை என்ற தமிழ் சொல் பொருள் நிறைந்தது. மறைந்து உள்ள பொருளை பற்றியது மறை. மறை தேடும் ஞானம் எல்லோருக்கும் வருவதில்லை. மறைந்து கிடக்கின்ற எல்லா பொருள்களையும் ஆழ்ந்து அறியும் தன்மையுடையவர்கள். ஆதலால் ஆழ்வார் எனப்படுபவர். பண்டைய உரை ஆசிரியர்கள் ஆழ்வார்களை எம்பெருமானுடைய மங்கள குணங்களில் ஆலங்கார்படுபவர்கள் என்றனர். ஆலங்கார்படும் அறிவாவது வேதத்தாலும் அளவிட்டறிய முடியாத எம்பெருமானின் எல்லா குணங்களையும் அவன் அருளால் அறிந்து அனுபவிக்கும் ஞானமாகும். ஒருவாய் அமுதம் உண்பவர்க்கே மரணம் என்பது இல்லையாயின் தொகுக்க பெற்ற 4000 அமுத வெள்ளத்தை உண்பவர்க்கு என்ன ஆகும் என்று உரைக்கவும் வேண்டுமோ? ஒவ்வொருவரின் பிறவியின் நோக்கமே பிறவியின்மை என்னும் நிலையை அடைவதற்கான வழியை அறிவதே. அவ்வழியை இப்பொக்கிஷத்தில் நாம் கண்டறிய முடியும். தண்ணீர் பருக பருக தாகம் தீரும், தமிழை பருக பருக தாகம் பெருகும். அறிவு தாகம் அருட்தாகம் இரண்டினுக்கும் தீர்வு இத்தீந்தமிழ் பாடல் தொகுப்பில் உள்ளது. ஆழ்வார்கள் திருமாலின் பக்தியில், அன்பில், அருளில், தோற்றத்தில் ஆழ்ந்தவர்கள் எனலாம். ஆழ்வார்கள் என்பது காரண பெயராகவும் அவர்கள் தொழிலால் பெற்ற பெயராகவும் கொள்ளலாம். ஆயர்குல ஆதவனின் பேரருளை பெற நமக்கு பேருதவியாயிருந்த அந்த 12 ஆழ்வார்கள் என்னும் அவதார புருஷர்களின் திருப்பெயர்கள் இதோ. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலை இசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்கள் அனைவரும் பாடியது ஐயன் பெருமாளின் பெயரில் மட்டுமே என்றாலும் அவை பாடப்பெற்ற காலங்கள் வேறு வேறு. வெவ்வேறு காலங்களில் இயற்றப்பட்ட இப்பாசுரங்களை தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் நமக்கு அருளைவர் நாதமுனி ஆவார். இப்பாசுரத்தை நூல் என்று சொல்வதை விட பாடல்களின் தொகுப்பு என்னும் சொல்லே சால பொருந்தும். இந்து சமயத்தில் வைணவ மார்க்கத்தை பின்பற்றுவோர் 4000 திவ்ய பிரபந்த பாடல் தொகுப்பை வேதத்திற்கு இணையாக மதிக்கின்றனர். அதனால் அது வைணவ வேதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பாடல்கள் அனைத்தும் இறைவனின் பெயரில் என்றால் அது எந்த ஊரில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு என்று எண்ணுகிறீர்களா? இவை அனைத்தும் ஒரே தளத்தில் இருக்கும் தெய்வத்தை பற்றி பாடியவை அல்ல. ஆனால் ஒரே தெய்வத்தை பற்றி யார் தெரியுமா? நின்று இருந்து கிடந்து என்று எந்த நிலையிலும் நமக்கு அருள்பாலிக்கும் திருமாலின் 108 திவ்ய தேசங்களை பற்றி பாடப்பெற்றது. பாடல்களின் பெருமை. இந்த பாடல்கள் அனைத்தும் பெருமாளையும் அவரது பல்வேறு அவதாரங்களையும் குறித்தும் அமைந்துள்ளன. பெரும்பாலான பாடல்கள் 108 திவ்ய தேசங்களில் பாடப்பட்டுள்ளன. இந்த தொகுப்பில் சுமார் 1100 பாடல்கள் நம்மாழ்வாரால் இயற்றப்பட்டதாகும். 4000 திவ்ய பிரபந்தத்தை வெறும் பக்தி இலக்கியமாக மட்டும் வாசியாது அவற்றை சமூக அறிவியல் பின்னணியிலும் வாசிக்கும் போதே ஆழ்வார்களின் மனிதநேயத்தை, மானிடம் தழுவிய பார்வையை முழுதாக தரிசிக்க முடியும். தமிழின் சொல் வளத்தினை, வன்மையினை, ஆழத்தினை இத்தொகுப்பின் மூலம் நாம் உணர முடியும். இப்பாசுரங்களின் மொத்த எண்ணிக்கை 3892 ஆகும். ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த திருவரங்கத்து அமதனார் இயற்றிய ராமானுஜர் நூற்றன்றாதியும் 108 பாசுரங்கள் கொண்டது சேர்ந்து 4000 என்பர். ஆழ்வார்களும் பாசுரங்களும். இந்த 4000 பாசுரங்களில் 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களின் எண்ணிக்கை தொடர்பாகவும் கருத்து வேறுபாடு நிலவுகிறது. ஆழ்வார்களின் பாசுரங்கள் 3776. எனவே 224 பாசுரங்கள் குறைவாக இருப்பினும் அவற்றை 4000 என கொள்வர். ஒரு சிலர் திருவரங்கமதனார் இயற்றிய பிரபந்த காயத்ரி எனப்படும் ராமானுஜரின் வரலாற்றை கூறும் ராமானுஜ நூற்றந்தாதியை சேர்த்து 4000 என கணக்கிடுவர். உரைகள். திவ்ய பிரபந்தத்திற்கு உரைகள் ராமானுஜர் காலத்தில்தான் எழுத்து வடிவில் தோன்ற தொடங்கின. குரு சீடர் முறைப்படி மிகச் சிலரின் நடுவே வழங்கி வந்த உரை செய்தி உரைகள் எழுத்து வடிவம் பெற தொடங்கிய போது பெரும்பான்மையாரை சென்று சேரத் தொடங்கியது. உரையாசிரியர்கள் நாதமுனிகள், ஆளவந்தார், ராமானுஜர், எம்பார், கூரத்தாழ்வார், திருவரங்கத்து அமுதனார், அனந்தாழ்வான், முதலையாண்டான், நம்மங்கி அம்மாள், பிள்ளை திருநறையூர் அரையர்,
ஆகியோர் உரைகள் வளம் பெற்று வடிவம் பெற வித்திட்டவர்கள் ஆக 10ஆம் நூற்றாண்டு முதல் பக்தி இலக்கியத்தின் தொகுப்பையும் உரையையும் உருவாக்குவது இன்றியமையாதது என்பதை உணர தலைப்பட்டார்கள். வைணவ தொண்டர்கள் என்பது தெளிவாகின்றது. நம்மாழ்வார் வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நன்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே. வீட்டில் எல்லா விதமான செல்வங்களும் இருக்கின்றன, எந்த குறையும் இல்லை. மாடுமனை வீடு வாசல் நன்செய் புன்செய் என்று எல்லாமே கொழிக்கின்றன. செய்யும் அறச்செயல்களுக்கோ அளவில்லை. வேண்டி நின்றார் வேண்டி செலவும் கொடுத்து வள்ளல் என்ற பெயரும் கிடைத்திருக்கிறது. எல்லாம் இருந்தும் என்ன பயன்? வேளாளர் தலைவர் காரியாருக்கும் அவர்தம் மனைவியார் உதயநங்கைக்கும் தம் குளம் தலைக்க ஒரு குழந்தை இல்லையே என்பதுதான் பெருங்குறை. பொருணை நதிக்கரையில் திருக்குருகூரில் கோயில் கொண்ட ஆதிநாத பெருமாள் ஆலயத்திற்கு சென்று குழந்தை வரம் வேண்டினால் நிச்சயம் அருள் கிடைக்கும் என்று பெரியோர்கள் சொல்ல, இதோ ஆதிநாத பெருமாள் கோயிலுக்கு வந்து அவன் அருளை வேண்டி இறைஞ்சி நிற்கின்றனர். கோயில் பிரகாரத்திலேயே அன்றிரவு தங்கிவிட்டனர். கனவில் வந்தான் மாயவன். அடியார் படும் துயரை காண சகிக்காதவன் அல்லவா அந்த அச்சுதன். தன் அம்சமான சேனை முதலையார் எனும் விக்ஷ்வேஸ்வரனே அவர்களுக்கு ஒரு மகனாய் பிறப்பார் என்று அருள் செய்கிறான். மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புகின்றனர் கணவனும் மனைவியும். நாட்கள் சென்றன. இன்று பிரம்மாதி வருடம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். உதயநங்கை மிகுந்த ஒளியுடன் கூடிய ஒரு அபூர்வ ஆண்மகவை ஈன்றிருக்கிறாள். நம்மாழ்வார் கலியுகம் பிறந்த 43வது நாளில் பாண்டிய நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி என்னும் திருக்குருகூரில் வேளாளர் குலத்தில் பிறந்தார். இவரது பிறப்பே ஒரு அதிசய பிறப்பாகும். நம்மாழ்வார் பிறந்த கணம் முதல் ஒரு முறை கூட கண்ணை திறக்கவும் இல்லை. மற்ற குழந்தைகள் போல பாலுண்ணவில்லை, உண்ணவில்லை, வாய் திறந்து அளவும் இல்லை. ஆதிநாத பெருமாள் அருளால் பிறந்த இந்த குழந்தை இப்படி மற்ற குழந்தைகளை விட மாறுதலாய் இருப்பதால் ஊரார் மாறன் என்று அழைக்க தொடங்கி விட்டனர். குழந்தைகள் பிறந்தவுடனே சடம் என்னும் ஒரு வாயு தாக்குவதால் தான் குழந்தைகள் அழ ஆரம்பிக்கின்றன. இந்த குழந்தை பிறந்தது முதல் அழாததால் அந்த சடவாயு இவனை அண்டவில்லை என்று தோன்றுகிறது. அதனால் இவனை சடகோபன் என்று அழைக்கலாம் என்று பெரியவர்கள் சொல்ல, அதுவும் அந்த குழந்தைக்கு பெயராகியது. வைத்தியர்கள் சொன்ன மாதிரி சிறிது நாட்கள் சென்றால் குழந்தை சரியாகிவிடும் என்று தான் பெற்றோர் நினைத்தனர். ஆனால் ஏறக்குறைய ஒரு வருடம் ஆகிவிட்டது. இன்னும் குழந்தை அப்படியேதான் இருக்கிறது. பெற்றோர் மிக வருந்தினர். எந்த இறைவனின் திருவருளால் குழந்தை பிறந்ததோ அந்த இறைவனின் திருக்கோயிலுக்கு சென்றால் ஒருவேளை குழந்தை மாற்றம் அடையலாம் என்று எண்ணி குழந்தையை தம் குல தெய்வமான குருகூர் ஆதிநாத பெருமாள் ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர். குழந்தையை இறைவன் திரு முன்பு வைத்து அவனை இறைஞ்சி நின்றனர். ஆகா, என்ன ஆச்சரியம்! இதுவரை ஆடாமல் அசையாமல் வெறும் பிண்டம் போல் கிடந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து அந்த பழமையான புளிய மரம் நோக்கி செல்கிறதே. அந்த புளிய மரமும் சாதாரண மரம் அன்று, அது உறங்கா புளி. எல்லா புளிய மரங்களும் இரவில் தம் இலைகளை மூடும். இந்த புளிய மரம் இரவிலும் தன் இலைகளை மூடுவதில்லை. அந்த உறங்கா புளியின் அருகில் சென்று அமர்ந்து விட்டது குழந்தை. 1 வயது குழந்தை தாமரை ஆசனம் இட்டு அமர்ந்திருப்பது ஏதோ தவத்தில் அமர்ந்திருப்பது போல் இருக்கிறது. அங்கிருந்த புளிய மர பொந்தில் தியான நிலையிலேயே அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கியது. எத்தனையோ முறை முயன்றும் மாறனை அம்மரத்தடியில் இருந்து நகர்த்த முடியவில்லை. அவரை அசைக்க முடியவில்லை. அதனால் பெற்றோரும் ஆதிநாதர் திருக்கோயிலுக்கு அருகிலேயே வசித்து தினமும் தங்கள் திருமகனை வந்து பார்த்து போகிறார்கள். ஆனால் உடல் வளர்ச்சி குன்றவில்லை. அந்த புளிய மரம் வேறு யாரும் இல்லை, நம் ஆதிசேஷனே தான். ஒன்றல்ல இரண்டல்ல 16 ஆண்டு காலம் அம்மரபொந்தினுள் அசையாதிருந்த அக்குழந்தை உண்ணாமலும் உறங்காமலும் ஆழ்நிலை தியானத்தில் ஆழ்ந்திருந்தது. ஆனால் வயதிற்குரிய வளர்ச்சியை இயல்பாகவே பெற்றது. நம்மாழ்வார் இந்த மோன நிலையிலேதான் இருந்தார். நமக்கும் வயதாகிவிட்டது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தெய்வ திருநாடாம் தென்பாண்டி நாட்டு திருக்கோவில் பிறந்து நம் குல ஆசாரத்திற்கு ஏற்ப வடமொழி வேதங்களையும் தமிழ் மொழி இலக்கிய இலக்கணங்களையும் கற்று
பெரும் பண்டிதன் என்று புகழ் பெற்றோம். சிறு வயதிலிருந்தே இனிமையான கவிதைகள் பாடி வருவதால் மதுரகவி என்றும் அழைக்கப்படுகிறோம். பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாமனை சேவித்து அவன் அருள் என்னும் அழியா செல்வத்தை பெற, இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுதலை பெற மோஷபுரிகள் என்று சொல்லப்படும் அயோத்தி, மதுரா, வடமதுரை, மாயா, ஹரித்வார், காசி, காஞ்சி, அவந்திகா, உஜ்ஜயினி, பூரி, புவனேஸ்வர், துவாரகை என்று எல்லா திருத்தலங்களுக்கும் சென்று அங்கேயே சிறிது காலம் தங்கி பார்த்தோம். அயோத்தி நம் மனதிற்கு உகந்ததாகவும் ராமபிரானையும் அன்னை சீதையையும் தினமும் தொழுவதற்கு ஏற்பதாகவும் இருந்ததால் இங்கேயே தங்கிவிட்டோம். ஆனால் அவன் அருள் வந்ததாகவும் தெரியவில்லை, முக்தி மார்க்கம் தென்படதாகவும் தெரியவில்லை. கற்ற கல்வி அனைத்தும் ஒரு சதாசாரியான் கிடைக்காவிட்டால் வேளுக்கு இறைத்த நீர் என்பது எவ்வளவு உண்மை. வயது கூட கூட ஒரு நல்ல ஆசாரியன் கிடைப்பான் என்னும் நம்பிக்கை தளர்ந்து வருகிறது. இறைவா, எனக்கு ஒரு நல்ல ஆசாரியனை காட்டக்கூடாதா? மதுரகவியார் இப்படி இறைவனை இறைஞ்சி அடிக்கடி பெருமூச்சு விடுவது வழக்கமாகிவிட்டது. கருணை கடலான இறைவன் நல்ல வழி காட்டாமலா போய்விடுவான்? ஆஹா, அது என்ன பெருஞ்சோதி! ஆதவன் மறைந்த பின் சில நாட்களாக தென் திசையில் இந்த பெரும் ஒளி தோன்றுகிறதே, என்னவாக இருக்கும்? நண்பரே, அங்கு பார்த்தீர்களா? தெற்கில் ஏதாவது விசேஷமா ஒரு பெரும் ஒளி தோன்றுகிறதே? மதுரகவியாரே, எந்த ஒளியை சொல்கிறீர்கள்? எனக்கு எதுவும் தெரியவில்லையே. இதேதான் எல்லோருடைய பதிலாகவும் இருக்கிறது. நமக்கு மட்டும் இந்த ஒளி தினமும் இரவில் தோன்றுகிறது. அது என்ன என்று அறிந்து கொள்ள மிக்க ஆவலாக இருக்கிறது. நாளை நாம் தெற்கு நோக்கி செல்வோம். அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிப்போம். இப்படி எண்ணி அயோத்தியிலிருந்து கிளம்பினார் மதுரகவியார். தினமும் பகலில் ஓரிடத்தில் தங்கி பகல் அவன் மறைந்த பின் ஒளிக்கற்றையை நோக்கி நடந்து நடந்து மதுரகவியார் தென்னாட்டிற்கு வந்தார். பல நாட்கள் பயணித்த பின் திருக்குருகூர் ஆதிநாத பெருமாள் ஆலயத்திற்கு அருகில் வந்தபோது அந்த ஒளி மறைந்தது. பின்னர் தோன்றவே இல்லை. ஆதிநாதர் திருக்கோயிலில் தான் ஏதோ அதிசயம் இருக்க வேண்டும் என்று எண்ணி அங்குள்ள மக்களிடம் கேட்டார். அவர்கள் காரிமாறன் சடகோமனை பற்றி சொல்லி மதுரகவியாரை உறங்காப்புலி இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றனர். மதுரகவியாழ்வார் இளமையோடு திகழ்ந்த குழந்தையை கண்டார். அடடா, இந்த 16 வயது பாலகன் எவ்வளவு காந்தியுடன் இருக்கிறான்! இவன் பிறந்தது முதல் அசையவே இல்லை என்று சொல்கிறார்களே. எந்த உணவும் உட்கொள்ளவில்லை என்றும், கண் திறந்து பார்த்ததில்லை என்றும், வாய் திறந்து பேசியதில்லை என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இச்சிறுவனை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. உடலிலோ முகத்திலோ எந்தவித வாட்டமும் இல்லை. அவன் முகத்து ஒளியை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கலாம் போல இருக்கிறது. இந்த பாலகனை பேச வைத்து பார்க்கலாம். இறைவன் நமக்கு ஒரு சதாச்சாரியானை இறுதியில் காட்டிவிட்டான் என்றே தோன்றுகிறது. மதுரகவியார் இப்படி எண்ணிக்கொண்டு மௌன குழந்தையை கைதட்டி பார்த்தார். சுவாமி என்று விழித்தார். பதிலில்லை. ஒரு சிறு கல்லை எடுத்து அந்த சிறுவன் அருகில் போட்டார். அந்த ஒளியை கேட்டு இதுவரை கண் திறக்காத மாறன் கண் திறந்து மதுரகவியாரை பார்த்தான். மதுரகவியார் உடனே, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று வினவினார். ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை பற்றியது கேள்வி. இதன் பொருள் உயிரில்லாததாகிய இந்த உடலில் அணு உருவமாய் சிறியதாய் இருக்கும் ஜீவன் பிறந்தால் எதனை அனுபவித்துக் கொண்டு எந்த நிலையில் இருக்கும் என்பது. சடகோபன் உடனே தன் திருவாய் மலர்ந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார். இதன் பொருள் அந்த உயிர் சாதாரணமான உயிராய் இருந்தால் அந்த பிறவி நேர காரணமான முன் வினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த உடலிலேயே வினை பயன் முடியும் அளவும் கிடக்கும். அதுவே இறை உணர்வு கொண்ட உயிராய் இருந்தால் எம்பெருமானிடம் எப்போதும் ஈடுபாடு கொண்டு அவனிடமே தோய்ந்து கிடக்கும் என்பது. அதனை கேட்டவுடன் முதியவரான மதுரகவியாழ்வார் கீழே விழுந்து அந்த சிறுவனை வணங்கி தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டி நின்றார். நம்மாழ்வார் மதுரகவியாழ்வாரை தன் சீடனாக ஏற்று அருள் பொழிந்தார். அது மட்டுமல்லாது நம்மாழ்வார் பாடும் பாசுரங்களை எல்லாம் ஏட்டுச்சோடையில் எழுதியவரும் அதை மதுரமான இசையில் பாடியவரும் நம் மதுரகவியாழ்வாரே. 4.5 ஆண்டுகள் மதுரகவியாழ்வார் நம்மாழ்வார் சொல்ல ஓலை படுத்தியதாக சொல்கிறார்கள். ஆனால் அதற்கும் பிறகும் கூட நம்மாழ்வார் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. திருவரங்கநாதன் நம்மாழ்வார் என்று அழைத்ததால் நம்மாழ்வார் என்பர்.
பெருமாள் கொடுத்த மகிழம்பு மாலையை அணிந்தவர் என்பதால் மகிழ் மாலை மார்பினர் ஆனார். புற சமயங்களாகிய யானையை அடக்க தம் அருளி செயல்களை அங்குசம் போல பயன்படுத்தி கொண்டவர் ஆகையால் பாராங்குசநாதர் என்று போற்றினர். சடகோபர் என்ற திருநாமமும் இவருக்கு உண்டு. நம்மாழ்வார் அருளிய 4 திவ்ய பிரபந்தங்களும் 4 வேதங்களின் சாரம் என்பதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றும் போற்றப்படுகிறார். நம் மாறன் இப்படியே இறைவனை பற்றிய சிந்தனையோடு 35 ஆண்டு காலம் இப்பூவுலகில் வாழ்ந்து வந்தார். அதன் பிறகு இவர் விருப்பத்திற்கிணங்க இறைவனும் வைகுண்ட ஏகாதசி அன்று இவருக்காகவே சொர்க்க வாசலை திறந்து வைத்திருந்து நம்மாழ்வாரை தம்மோடு 2 கலக்க செய்து விட்டார். நம்மாழ்வாரின் பெரிய திருவந்தாதி 87 வெண்பாக்களை கொண்டது. ஆழ்வார் தம் நெஞ்சுடன் பேசிக்கொள்வதான அற்புதமான பாக்கள். புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோம், இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழோம் மற்று எங்கள் மால் செங்கன்மால் சீரல் நீ தீவினையோம் எங்கள் மால் கண்டாய் இவை சிவந்த கண்களுடைய எங்கள் திருமாலே உன்னை நாங்கள் புகழ்வோம் புகழமாட்டோம் பழிப்போம் பழிக்க மாட்டோம் மதிக்கலாம் மதிக்காமலும் இருக்கலாம். நீ அதற்காக எங்களை கோபிக்காதே. உன்னை சரியாக எங்களால் புகழவே முடியாது. இது என்ன தீவினை, இது என்ன பிழைமை? இந்த சங்கடத்துக்கு காரணத்தை அடுத்த பாடலில் சொல்கிறார். இவையன்றே நல்ல இவையன்றே தீய இவையன்று இவை அறியேனும் இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீ கொன்னாது இறைவனே என்னால் செயற்பாலது என் இறைவனே இவையெல்லாம் நல்லது இவையெல்லாம் கெட்டது என்று நான் அறிந்திருந்தாலும் என்னால் அவைகளை கட்டுப்படுத்த முடியாது. அடைப்பு நீங்கொனாது. என்னால் செய்யக்கூடியது என்ன? எல்லாம் நீதானே. முதலில் அவனை புகழ முயற்சித்து அது சரிப்பட்டு வராது என்றார். அதற்கு காரணத்தை அடுத்த பாட்டில் சொன்னார். அடுத்து என்னை போல் புகழுடையவர் யார் என்கிறார். என்னில் மிகு புகழார் யாவரே பின்னையும் மற்ற எண்ணில் மிகு புகழேன் யான் அல்லால் என்ன கருஞ்சோதி கண்ணன் கடல் புறையும் சீல பெருஞ்சோதிக்கு என் நெஞ்சால் பெற்று கரிய நிற கண்ணன் என்னுடையவன் கடல் போல் பெரியவன் கரிய ஜோதி வடிவானவன் அவனுக்கு என் நெஞ்சம் அடிமைப்பட்டு விட்டது. அதனால் என்னை விட புகழுடையவர் எவர்? பெற்றதாய் நீயே, பிறப்பெத்த தந்தை நீ, மற்ற யார் ஆயரும் நீயே என்று ஆழ்வார் சர்வேஸ்வரனை எல்லாம் என்னுள் கருத்தை அழுத்தமாக சொல்கிறார். உலகில் உள்ள அத்தனை பொருள்களும் அவன்தான் என்கிற கருத்து விசிஷ்டாத்வைதத்தின் மைய கருத்துகளில் ஒன்றாகும். உலகம் முழுவதும் 2 விரைவியவன் எம்பெருமான் என்பதே. மாறன் இல்லாமல் தமிழ் வைணவம் இல்லை. எல்லா கோயில்களிலும் சடாரி உண்டு. நம்மாழ்வாரே சராரி, இறைவனின் திருவடி. நம்மாழ்வார் தம் கையால் எதுவும் எழுதவில்லை. அவர் சீடரான மதுரகவியாரே அவர் சொல்ல சொல்ல எழுதி வைத்தார். பின்னாளில் மதுரை சங்க புலவர்களை சந்தித்து அரங்கேற்றி பின்பு ஊர் ஊராக பரப்பியும் வைத்தார். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்ற கடைசி திருவாய் மொழியை வைகுந்தம் புகும் தருணத்தில் பாடுகிறார். அப்போது மறக்காமல் சிவபெருமானையும் நான்முகனையும் நினைத்து கொள்கிறார். ஆனால் பெருமாளை பார்த்து ஐயனே என்னை நீயே போற விட்டு விட்டாயோ என்று கேட்கிறார். உம்பர் அந்தன் பாலேயோ அதனுள் மீசை நீயையா எம்பரம் சாதிக்கள் உற்று என்னை போற விட்டிட்டேயோ தீர இரும்பு உண்ட நீர் அதுபோல என் ஆறுயிரை ஆற பருக எனக்கு ஆறா அமுது ஆனாயே. நல்லா சுட சுட காய்ச்சிய இரும்பு தகதகன்னு மின்னுது. அந்த இரும்பு தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும்? இரும்பு உண்ட நீர் சப்தம் பொங்க தண்ணி இருந்த இடமே தெரியாது, ஆவி ஆகும் அல்லவா? அதுபோல என் உயிரை குடித்த இரும்பா என் கரும்பா அடைய இரும்பு என்று எம்பெருமானை சிக்கன பிடித்துக் கொள்கிறார். சுமார் 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த இந்த குழந்தையாகிய சடகோபர் அல்லது நம்மாழ்வார் என்று போற்ற பெறும் மாறன் 4 வேதங்களையும் திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி என்பனவான சுமார் 1300 அருந்தமிழ் பாக்களை அருளினார். ஆறா அமுதே அடியேன் உடலம் என்பாள் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருகுகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடத்தை ஏறார்கோளம் திகழ கிடந்தாய் கண்டாய் எம்மானே. 12 ஆழ்வார்களில் ஒருவராயும் ஆச்சாரியர்களில் முதன்மை பெற்றவராயும் விளங்கும் இவ்வாழ்வாரின் திருநாமத்திலேயே வைணவ ஆலயங்களில் சிரசில் வைத்து ஆசிர்வதிக்க பெறும் சடாரி விளங்குகிறது.
மதுரகவி ஆழ்வார் தன் குருவாகிய இவ்வாழ்வாரையே அன்றி பெருமாளை கூட பாடவில்லை. கண்ணினும் சிறுதாம்பு என்று தொடங்கும் அவர் பாடிய பதிகம் பிரபலமானது. கண்டுகொண்டு என்னை காரிமாற பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அறிய இயம்புகேன் ஒன் தமிழ் சடகோபன் அருளையே என்று அவ்வாழ்வார் உருகி பாட காணலாம். சைவ திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டர் நம்பி என்ற அடியவரை போல 4000 திவ்ய பிரபந்தங்களை தொகுத்த நாதமுனிகள் நம்மாழ்வாரின் துணை கொண்டே அதை சாதித்தார். இவரை போலவே நம்மாழ்வாருக்கு பின் சுமார் 3 நூற்றாண்டுகளின் பின் தோன்றிய வைஷ்ணவ ஜெகதாச்சாரியராகிய ராமானுஜர் தவம் செய்து நம்மாழ்வாரை தரிசித்ததாக கூறுவர். கவியரசர் கம்பா நாடாழ்வாரும் நம்மாழ்வார் மீது சடகோபர் அந்தாதி பாடி போற்றியுள்ளார். நம்மாழ்வாரை நாம் அழைக்கும் வேதம் தமிழ் செய்த மாறன் என்னும் பெயர் மதுரகவியாழ்வார் அளித்ததே. அதோடு அளவில்லா ஞானத்து ஆசிரியர் என்றும் தம் குருவை மதுரகவியாழ்வார் அழைத்தார். தம் குருவுக்காக அவர் ஒரு விக்கிரகம் செய்தார். அவருக்கு அனுதினமும் அபிஷேகம் ஆராதனை செய்து வணங்க வேண்டும் என்று எண்ணி தாமிரபரணி ஆற்று நீரை காய்ச்சி ஒரு விக்கிரகமும் செய்தார். நம்மாழ்வார் மதுரகவியாழ்வாரிடத்தில் கனவில் தோன்றி இவ்விக்கிரகம் தன்னுடையது அல்லவென்றும் இது பின்னாளில் வரப்போகும் சுவாமி ராமானுஜரின் பவிஷ்யத் ஆச்சாரியார் விக்கிரகம் என்று கூறினார். அதன் பிறகு நம்மாழ்வாருக்கு தனியாக புது விக்கிரகம் செய்தார். நம்மாழ்வார் காலத்துக்கு பின் அவரது விக்கிரகத்தை ஆழ்வார் திருநகரியில் எழுந்தருள செய்தார். இவை இரண்டும் இன்னும் இருக்கின்றன. அதனால் மதுரகவியாழ்வார் ஆழ்வார் கடியன் என்று அழைக்கப்படுகிறார். திருவாய்மொழி இதில் 1102 பாடல்கள் உள்ளன. இவற்றில் சாமவேதத்தின் சங்கதிகளை சுவைக்கலாம். இவ்வாறு ரிக் யஜு சாம அதர்வன எனும் 4 வேதத்தினையும் தமிழில் படைத்து தமிழ் மக்களும் வேதத்தின் அர்த்தங்களை புரிந்து அதன் பலனை அடைய அருளி செய்ததனால் நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைக்கப்படுகிறார். நம்மாழ்வார் அவதாரம் ராமாவதாரம் முடிவதற்கு 3 நாட்கள் இருக்கின்றன. அப்போது ஸ்ரீ ராமபிரானை பார்ப்பதற்கு யமதர்மன் வந்தான். ராமரிடம் அவன் ரகசியமாக பேச வேண்டியிருந்தது. ஆகவே ராமா, நாம் இருவரும் பேசும் சமயத்தில் வேறு யாரும் உள்ளே வராமல் இருந்தால் நல்லது என்றான். ஆஹா, அப்படியே ஆகட்டும் என்ற ராமன் தம்பி லட்சுமணனை அழைத்து, லட்சுமணா, நாங்கள் பேசி முடிக்கும் வரையில் யாரையும் உள்ளே அனுமதிக்காதே, நீயும் வராதே என்று கட்டளையிட்டு அனுப்பினான். அண்ணன் சொல்படி லக்ஷ்மணன் அறைக்கு காவல் இருந்தபோது விதி சதி செய்தது. மிகச் சரியாக தருணத்தில் துர்வாச மகரிஷி ஸ்ரீ ராமபிரானை பார்ப்பதற்கு அவசரமாக வந்தார். அறைக்குள் நுழைய முயன்றார். லட்சுமணன் அவரை தடுத்து, மகரிஷியை மன்னிக்க வேண்டும், அண்ணன் முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார், அது முடியும் வரையிலும் தயவு செய்து சற்று பொறுங்கள் என்றான். பொறுமை என்றால் என்னவென்பதை அறியாத துர்வாசர் கோபத்துடன், லட்சுமணா, 3 லோகங்களுக்கும் சர்வ சாதாரணமாக சென்று வரும் என்னையா தடுக்கிறாய்? இப்போது இந்த அயோத்தியா நகரை மண்ணாக போகும்படியாக சபித்து விடுகிறேன் பார் என்று கத்தினார். மன்னனுக்கும் மக்களுக்கும் அழிவு ஏற்படுவதை விட அண்ணன் தனக்கு எந்த தண்டனை தந்தாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு வந்த லட்சுமணன் உள்ளே சென்று துர்வாச மகரிஷி வந்திருப்பதை ராமரிடம் தெரிவித்தான். தன்னுடைய கட்டளையை மீறி உள்ளே வந்த காரணத்தினால் லட்சுமணன் மீது கோபம் கொண்ட ராமன், நீ மரமாக போ என்று லட்சுமணனை சபித்து விட்டான். இதை கேட்ட லட்சுமணன் அதிர்ச்சி அடையவில்லை, வருத்தமும் படவில்லை. ஆதிசேஷன் அவதாரம் அல்லவா அவன். ஆனால் அவன் கவலையெல்லாம் ராமனுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு தொண்டு செய்ய முடியாமல் போகிறது என்பதுதான். அண்ணா, தங்கள் சொல்லை மீறியதற்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். ஆனால் நான் தங்களை விட்டு எப்படி இருப்பேன் என்றான். அவன் குரல் தழுதழுத்தது, கண்களில் கண்ணீர் துளித்தது. ராமனுக்கும் தம்பியின் அன்பு புரிந்தது. ஆகவே அவனை கட்டி தழுவி கொண்டான். லட்சுமணா, எல்லாம் விதிப்படியே நடக்கிறது. ஆகவே வருந்தாதே. ஜானகியை காட்டுக்கு அனுப்பிய பாவத்தை போக்குவதற்கு நான் 16 ஆண்டுகள் அசையாத பிம்பமாக பிறவி எடுக்க வேண்டியுள்ளது. நான் ஆழ்வார் திருநகரியில் அந்த அவதாரத்தை எடுக்கப் போகிறேன். நீ முன்னால் சென்று அங்கே புளிய மரமாக நின்றுகொள். நான் உன் நிழலில் 16 ஆண்டுகள் யோகத்தில் இருப்பேன் என்றான். இப்படித்தான் நம்மாழ்வார் அவதாரம் நிகழ்ந்தது. உறங்கா புளியும் வந்தது. இதன் இலைகள் இரவில மூடாது, உறங்காமல் இவ்வுலகை காக்கும். இந்த உறங்கா புளிய மரம் ஸ்ரீ லக்குவனின் அவதாரமாகவே காட்சியளிக்கிறது. இந்த புளிய மரம் பூக்கும், காய்க்கும், ஆனால் ஒருபோதும் பழுத்ததில்லை. பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றும் நமக்கு காண கிடைக்கிறது நம்மாழ்வார் தவம் செய்த இம்மரம். சுமார் 5100 ஆண்டுகள் பழமை உடையது. ஆனால் இன்றும் செழுமையுடன் உள்ளது என்பது ஆச்சரியம் அளிக்கிறது. இந்த மரத்தினை சுற்றி 36 திருக்கோயில்களின் பெருமாள் திருவுருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளதால்
இங்கு வந்து வழிபட 36 திவ்ய தேசங்களுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். எம்பெருமானது திருவுளப்படியே பாண்டி நாட்டில் திருக்குறுகூரில் காரியார் உடைய நங்கையார் தம்பதியினருக்கு மகனாக அவதாரம் செய்தார் நம்மாழ்வார். ஓம் நமோ நாராயணாய நம. நம்மாழ்வார் திருவடிகளை சரணம். ஓம் தொடரும்.